செல்வி ராதிகா கிட்ட சொல்கிறாங்க, பார்த்தீங்களா பிஸ்னஸ்க்கு பணம் ராதிகா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படியே எப்படி பெருமையாக பார்க்குறாங்க. நீயும் தானக்கா இவ்வளோ நாள் கஷ்டப்பட்ட, நீ எத்தனை வாட்டி ஹெல்ப் பண்ணியிருக்கா தெரியுமா, அதெல்லாம் அவங்க மறந்துட்டாங்க பாருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செல்வி சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ண சொல்கிற, இல்லைக்கா ஒரு வாட்டி சாரு இனியாக்கு ஃபீஸ் கூட கட்டலையே, நீ கட்டினீங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்வி சொல்கிறாங்க. அதெல்லாம் இப்போ எதுக்கு சொல்லிட்டு இருக்க, நீங்கள் அடங்கவே மாட்டியா, அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு வாக்கியா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே பழனிசாமி வராரு. வாங்க வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கிஃப்ட்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாரு. இப்போ தான் வர முடிஞ்சுது அவங்களால, நீங்கள் ஏன் முன்னாடியே வரல அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கேட்குறாங்க. இல்லை, தங்கச்சியோட கொஞ்சம் கல்யாணம் இருந்தது, அங்கே வெளியே போனேன், அங்கே போய் தானே ஆகணும், அதனால் போய் தலையை காமிச்சிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பழனிசாமி சொல்கிறாரு. உட்காருங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுங்க ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட கொடுக்குறாங்க. சாப்பிட்டுட்டே இருக்காரு. எல்லாமே டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது, ரெஸ்டாரண்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சுற்றி சுற்றி பார்க்குறாரு. எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே செல்வி போயிட்டு நிறைய பலகாரம்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் சாப்பிடுங்க, இது எல்லாமே அக்கா உங்களுக்காக ஸ்பெஷலாக செஞ்சது அப்படின்னு சொல்கிறாங்க. கொடுங்க கொடுங்க நான் சாப்பிட்றேன் மேடம், மேடம் வந்து செஞ்சதில்லை அப்படின்னு சொல்லி சாப்பிட்றாரு. அப்படியே பாக்கியம் முறைக்கிறாங்க. செல்வி அப்படியே பார்க்குறாங்க. அக்கா அக்கா நீ நல்லா பேசுக்கா, சந்தோஷமாக பேசுக்கா அப்படின்னு சொல்லிட்டு செல்வி அங்கேருந்து போகிறாங்க. பாக்கியம் அப்படியே பார்க்குறாங்க. பழனிசாமி வெளியே வராரு. வந்து சுற்றி சுற்றி பார்க்குறாரு. எல்லாமே நல்லா தான் இருக்குது, மெயின் ரோட்டில் தான் இருக்குது, ஆனால் பார்க்கிங் பண்ணுறதுக்கு இடம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காரு. அங்கேருந்து வராங்க பாக்கியா. என்ன பரவாயில்ல சார், நல்லா இருக்கா, நல்லா தான் இருக்குது மேடம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. பாக்கியா வீட்டுக்கு வராங்க. வர வழியில் மையூ பார்க்குறாங்க. என்ன மையூ நீ மட்டும் தனியாக இருக்க, ஏன் என்னாச்சு அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை அம்மாவுக்கு ஃபோன் பண்ண அம்மா எடுக்கவே இல்லை, ப்ராக்டிக்கல் பண்ணணும், தேவையான சார்ட்லாம் வாங்கணும், அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி சரி நீ வா, இங்கே தனியெல்லாம் இருக்க வேண்டாம், வா போகலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை பரவாயில்ல நான் தனியாக வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க மையூ. சரி இப்போ உனக்கு என்ன சார்ட் வாங்கணும்ல, நான் வரேன் கூட வா, போய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கூட்டிகிட்டு போகிறாங்க. மையூக்கு தேவையான சார்ட் எல்லாமே வாங்கி கொடுக்குறாங்க. ஓகே எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சரி வா வீட்டுக்கு போகலாம், அப்புறமா அங்கே தனியாலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. வீட்டுக்கு வரும்போது அப்படியே பார்க்குறாங்க. ஈஸ்வரி ராமூர்த்தி ரெண்டு பேருமே. ஈஸ்வரி பார்த்தோன்னே மையூக்கு பயங்கரமாக கோவம் வருது. இல்லை நான் உள்ளே வரல, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பயப்படாத மையூ, நான் தான் இருக்கேன்ல, வா உள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. ஈஸ்வரி பார்க்குறாங்க.